தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். இதில் இங்கிலீஷ் பைபிளில் போட்டுக்கோம், ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் ஆல்சோ வித் த டெட் பீப்புள். அஞ்சனம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறான், ஒரு ஸ்பிரிட்டை வர வச்சு, செத்து போனவன் ஸ்பிரிட்டுன்னு பொய்யை சொல்லி பேயை வர வச்சு அந்த பேயோட கம்யூனிகேட் பண்ணான். அது சும்மா இருக்குமா? ஓப்பன் டோர் கொடுக்குறான்டா. ஏன்னா இந்த லாவை தான் எடுக்கும். அது அங்கே வேணான்னு சொன்னார், நீ வந்துட்டு செய்துட்டான் பாரு, இவனை போட்டு அடி. சரி. அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். தீட்டுப்பட வேண்டாம், நீ தீட்டாயிடுவ. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. இது பண்ணுங்க, கனம் பண்றது, தன் வயசுக்கு பெரியவங்களை மதிக்கிறது, தேவனை கனம் பண்ணுறது. சரி. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. இதுல என்னமா கெட்டது இருக்குது? ஒதுக்கி தள்ளணுன்றாங்களே, என்னது கெட்டது இருக்குது இதுல? நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, இதை ரோமர்ல போட்டுருக்கு. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் வேலை செய்து எடுத்துது. ஏன்னா ஆண்டவர் பார்க்கலன்னா கூட பிசாசு எடுத்துக்கிறான். அவன் கேட்டுகிட்டே இருப்பான், ஏவாள் பாட்டிக்கிட்ட கேட்ட மாதிரி, அப்படி சொன்னாரா அவனுக்கு, இந்த நான் ஐடியா கொடுக்குறேன் வான்னு. அதான் தாட் ப்ராசஸ். அந்த இடத்துல உங்கள் சிந்தனையை சீர்படுத்தி பாருங்கள். தவறான எண்ணங்களை பதித்து கொள்ளாதீர்கள். பதித்தீங்கன்னா தோல்வியான எண்ணங்களையும் பதித்து கொள்ளாதீர்கள். இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. அப்படி பண்ணா நம்ம ரேஷன் ஷாப்ல இருக்க அத்தனை பேர் மாட்டுவான். எல்லாருமே வியாபாரம் பண்ற அத்தனை பேரும் வாங்குவான். என்னன்னா எதுலையுமே ஃப்ராட் தனம் பண்ணாதன்றாரு. 500 கிராம்னா 500 கிராம் சுத்த எண்ணி நிறைத்து கொடு. நான் 499 கிராம் சொல்லிட்டேன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன்டு டன் சம் மிஸ்chief. யூ ஆர் பிரேக்கிங் திஸ் ரூல். ஆனால் கர்த்தர் இயேசு மன்னிச்சிட்டாருன்னு சொன்னால் எப்படி மன்னிப்பார்? நீ கண்டினியூஸாக அதை பண்ணிட்டே ப்ராசஸ் வில் டேக் பிளேஸ் அண்ட் we say that Jesus has forgiven us. First of all, if you are filled with Jesus, you won't do that. சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நியாயங்கள் இதுதான்பா, இதை கை கொண்டு நட. மிச்சபடி அவர் கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வராது. அப்போ உங்கள் எண்ணங்கள் இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன இந்த இதுலேருந்து படித்ததுலேருந்து என்ன எடுக்கிறோன்னா, எண்ணங்கள் சீர்படல. லெட் அஸ் கம் பேக் டு ரோமன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். எப்படி அடுத்த பணத்தை எடுக்கலாம், இதுதான் நம்ம கால்குலேஷன்ஸ். இது தப்பு. இதுக்காக ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுதான் சுமித்திரியான கல் நிற. சபையில் என்ன நடக்கும், ஒரு பணக்காரன் வந்தால் முன்னால் உட்கார வைப்பான், ஏழை வந்தால் பின்னால் உட்கார வைப்பாங்க. தப்பு. அகெயின் யுவர் யார்ட் ஸ்டிக் இஸ் சேஞ்சிங். இது யாக்கோபில் போட்டிருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் சிந்தனை வீணாது. நீ தேவனோட பற்றி அறிஞ்சு அவரோட மாறி அவரோட சேல் பண்ணினா உன் சிந்தனை வீணாவாது. தெரிஞ்சா?
அவர்கள் தங்களை ஞானிகள் என்று இல்ல இல்ல சொல்லி இல்ல உணர்வு இது ரெண்டே இது 21 வசனத்தோட நிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று அதாவது மகிமைப்படுத்தாமலும் தேவன் என்று அறிந்தா இது தெரிஞ்சிருக்கணும். எது தேவனை பிரியப்படுத்தும், அதனுடைய நியாயங்கள் என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன, பிரமாணங்கள் என்ன, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் ஃபிசிக்கல்லாம் ஸ்பிரிச்சுவல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதோட சேல் பண்ணி போயிட்டிங்கன்னா ப்ராப்ளம். இல்லாட்டி என்னுடைய ஃபார்ம் அடிபட்டது மாதிரி என்ன பாலிகல்ச்சர் பண்ணுங்க, சயின்டிஸ்ட் சொன்னாங்க. பாலிகல்ச்சர் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வைரஸ் வந்துச்சு, எஸ்சிஎம்பிவி. இப்போ வந்திருக்குது என்னமோ சொல்கிறாங்க, அது மாதிரி அதான் பேர் வாயில் நுழையாது இதெல்லாம். ஓகே, எஸ்சிஎம்பிவி வைரஸ். இது வந்தால் ப்ரானோட கில் எல்லாம் குஸ் பெருசாகிடும். அதாவது அதுதான் லங்ஸு பட்டுன்னு வீங்கிடும். வீங்கினா அது மூச்சு விட முடியாது, செத்து போயிடும். ஒரு நாளில் சாவு வந்துடும். அது அண்டர் பண்டு இப்படி 2 ரூபா கேஸ் காக மேலே வரும். மேலே வரும்போதே பாண்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லாட்டி அவ்வளவும் போச்சு, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டமாகும். 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை பிராணம் போயிட்டுருக்கும். அந்த வாட்டரே பொல்யூட்டட் வாட்டர். இது நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்தேன், அதனால் சொல்லி கொடுக்குறேன். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் காட்ஸ் வே ஆஃப் லிவிங். இல்லாட்டி யூ ட்ரை யுவர் மெத்தடாலஜி, யூ வில் ஃபெயில். அப்போ ஃபெயில் ஆன பிறகு என்னை தேவன் கைவிட்டார், கையை பிடிக்கவே இல்லையப்பா, நீ ஏறனே தெரியாது. அவர் உனக்கு அவரை பற்றி தெரியல, அவருக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் எழுதி வச்சிருக்காரு இது எல்லாத்தையும். நம்ம யார், எப்படி வந்தோம், ஆகானை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல. பாரு, அவன் போய் திருட்டான் பாரு, அவருக்கு தெரியும். ஒளிச்சு செய்யலான்னு சொல்லி தயவுசெய்து யாரும் கணக்கு போடாதீங்க. இதுவுமே வெளியரங்கமாகாத திங்ஸ் கிடையாது, எல்லாமே அவர் பார்த்துட்ருக்காரு. ஆகவே தேவ ஜனமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் சிந்தனைகளை வீணராச்சுன்னா உங்கள் இருதயம் இருளடைஞ்சிடும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நேராக போய், ஆண்டவரே எங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்க, clean our hearts, wash us once again with the blood of the Lamb. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்கள் இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்துங்க. நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நாங்கள் நன்றியுள்ள ஜனங்களாக உம்மை இருக்க நாங்கள் உம்மை அனுதினமும் ஸ்தோத்தரிப்போம், ப்ரேஸ் பண்ணுவோம், வர்ஷிப் பண்ணுவோம். திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். உங்கள் ஸ்ட்ரென்த்து அதுதான். இந்த ஸ்ட்ரென்த்தை விட்டிங்கன்னா தோற்று போயிடுங்க. அதான் பின்னால் வரும் பாங்க, ஒன்றா படிப்போம். படிக்கும்போது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி வி கெட் காட்ன்னு சொல்லிட்டு, ஹவு சின் enters if you don't praise and worship, what happens? Our thoughts become vain thoughts. நூதனமானவைகளை யோசனை பண்ண சிந்திக்கும், விதவிதமாக யோசனை பண்ணுவோம். மே காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. அடுத்த வாரமும் சந்திப்போம், பெரிய காரியங்களை யோசிப்போம், தேவனை எப்படி அறிந்து கொள்வது என்பதை பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படத்தக்கது. ஆமென்.